செல்வப்பிறந்த கிட்ட நான் கேக்குறேன், அவங்க தலைவர் ஒருத்தர் வந்து 117 இடம் கேட்போம்னு சொன்னாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? போய் கேட்டுவாரா? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகையை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். என்ன என்பதை அவர் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, செல்வப்பெருந்தகை போய் ஸ்டாலினை போய் பாப்பாராம், திருமாவளவன் போய் ஸ்டாலினை பாப்பாராம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா அண்ணன் எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்தா, ஆகா அமித்ஷாவை பார்த்து எங்க கூட்டணின்னு இருந்தா, கட்சி தலைவர்கள் கூட்டணி இருந்தா பேசதான் செய்வாங்க. இதுல என்ன ஒரு ஆச்சரியம் எனக்கு தெரியல. இதுல இருந்தே திமுக வளவளத்து போயிருக்கிறது மட்டும் இல்ல, செல்வப்பெருந்தகை ஆமை புகுந்த வீடை பற்றி இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இப்ப எப்படி இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். இவர் புகுந்த காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்குன்னு காங்கிரஸ்காரங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். அதனால இன்றைய காலகட்டத்தில் என்னை பொறுத்த மட்டில் ஒரு சந்திப்பு நடந்தாலே அது, இப்ப நானும் தம்பி விஜயபாஸ்கரும் உள்ள பேசிட்டு தான் இருந்தோம். நாங்க அரசியலுக்கு எவ்வளவு பேசுவோம் உடனே இவங்க என்ன பேசினாங்க, எப்படி பேசினாங்க அப்படின்னா, ஆக ரெண்டு கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுவது இயல்பு, இயற்கை. அதே நீங்க செயற்கையா எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதிர்கூட்டணியை பார்த்து நீங்கள் எவ்வளவு பயந்து போய் இருக்கிறீர்கள் என்பதுதான். செல்வப்பிறந்த கிட்ட நான் கேட்கிறேன், அவங்க தலைவர் ஒருத்தர் வந்து 117 இடம் கேட்போம்னு சொன்னாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? போய் கேட்டுவாரா? வேங்கை வயல்ல பிரச்சனை, இன்னைக்கு நான் ஆணவ கொலையை எதிர்க்கிறேன்னு செல்வப்பெருந்தகை சொல்றாரு. கூட்டணியிலிருந்து வெளியே வந்துருவீங்களா? எல்லாத்தோட செல்வப்பெருந்தகை ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஜெயக்குமார் உங்க மாவட்ட தலைவர் வெட்டி சாய்க்கப்பட்டார் இந்த மண்ணில், அவங்க மண்ணில் திருநெல்வேலியில கண்டுபிடிச்சிங்களா? அதை கேட்க துப்பு இல்ல இந்த ஆட்சியில பேசுறீங்க வந்துட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.